ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? டிஃபன் பண்ணிட்டீங்களா? நான் இப்போ தான் டிஃபன் பண்ண போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு எதுவும் இல்லை, அதனால் சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். இன்றைக்கி தான் டிஃபன் ஊற வைக்கணும். அதனால் சரி இப்போது அவசரமாக செய்யணும் இல்லையா, அதனால் ரவை ஒரு கப் போட்டிருக்கேன். பாருங்கள், அரிசி மாவு ஒரு கப்பு, கோதுமை மாவு ஒரு கப், எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடணும். இதில் தயிர் கொஞ்சம் அப்படியே ஒரு கரண்டி இல்லை ஒரு 2 கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி அறுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி 2 சின்ன தக்காளி போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சு பாருங்கள், இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் லைட்டாக சோடா மாவு போட்டு தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். மாவு இல்லாத டைமில் அவசரத்துக்கு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லலான்னு நினச்சேன். நான் டீ தூள் எப்பயுமே இந்த மாதிரி பேக்கெட் தான் வாங்குவேன். இந்த மாதிரி வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒரு 2 மாதம் அப்படி வந்துடும். எப்பயுமே நான் இந்த பிராண்டு தான் வாங்குவேன். போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் இந்த ஏவிடி வாங்கினேன். அது நல்லாவே இல்லை. எப்படா காலி ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் எப்படியும் இன்னும் இந்த மாதம் பூராவே சரியாக போயிடும். இந்த இது வாங்காதீங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த ஏவிடி நல்லா இல்லை. இந்த பிராண்டு வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் வாங்குவேன். கரெக்டாக எனக்கு 2 மாதம் சரியாக போயிடும். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த சின்ன சின்ன பேக்கெட் வாங்கினீங்கன்னா நிறைய ரேட்டு, சீக்கிரமாகவும் தீர்ந்துடும். கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 2 மாதம் வரைக்கும் வரும். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் வாங்குவேன். எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ரொம்ப நாளைக்கும் வருது. ரேட் இது எவ்வளோன்னா 150 ரூபா, 135 ரூபா தான் ஆகுது. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே தான் நான் வாங்குவேன். இது நான் எப்படி இது பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் எப்படி செய்வீங்களோ அப்படி செஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் வாங்கினா இந்த ஏவிடி பிராண்டு வாங்காதீங்க, நல்லா இல்லது. இந்த பிராண்டோ 3 ரோசஸ் கூட இருக்குது, சக்ரா கோல்டும் இருக்குது. எல்லா பிராண்ட்லேயும் இந்த மாதிரி வருது. அதனால் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த ஏவிடி மட்டும் வாங்காதீங்க, ஓகேவா? நம்ம இப்போது சட்னி அரைக்கணும். பிதுக்கம் பருப்பு பிதுக்க சொல்லியிருக்கேன். ஒருத்தனை பிதுக்கிட்டு இருக்கான், இருங்க காட்டுறேன். பாருங்கள், உட்காந்து பருப்பு பிதுக்குறான். எவ்வளோ நேரம் பண்ணுறான் பாருங்கள். அது பிதுக்கிட்டு குழம்பு வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றணும். நானும் போய் கொஞ்சம் பிதுக்குனா தான் சீக்கிரம் வேலை ஆகும். வாங்க. பிதுக்கலை, உக்காந்துட்டு இப்போ தான் அப்படியே பூச்சி பிடிச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பிதுக்கு அன்றைக்கி காய்காரம்மா உரிச்சு கொடுத்துட்டு போனாங்கல்ல முந்தா நேற்று, அது நேற்று தான் கோயிலுக்கு போயிட்டோம், செய்ய முடியல. அதனால் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிதுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?